إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்தவளாக, அல்லாஹ்வினுடைய மாளிகையில் இந்த புனிதம் மிக்க ரமதான் மாதத்தில், அதிலும் இறுதி 10 நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் எங்களை சூழ அமர்ந்து எங்களுக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு அழகிய சபையை நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் இந்த சபையை மிகவும் மௌனமாகவும் எங்களால் முடிந்த அளவு கவனத்தையும் நாங்கள் இதிலே செலுத்தி இங்கு சொல்லப்படுகின்ற விஷயங்களை எங்கள் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விற்கு பிடித்த அடியார்களாக நாளை மறுமையில் அவனை சந்திக்க எங்களை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்பிக்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாநாட்டில் முதலாக பேசுவதற்கு எனக்கு தரப்பட்ட தலைப்பு, எங்கள் வீடுகளிலே ஒரு விருந்தாளியாக இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றித்தான். எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இங்கே பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது விருந்தாளிகளாக எங்கள் வீடுகளில் இருக்கிறதா அல்லது எங்களுடைய உற்ற தோழனாக எங்களுடைய வீட்டில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வினுடைய கலாம் அல் குர்ஆன், அல்லாஹ்வினுடைய பேச்சாகிய அந்த குர்ஆன் எங்களுடைய வீடுகளில் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கிறது. முஸ்லிமாகிய எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் குர்ஆன் இல்லாமல் இருக்காது, எல்லோருடைய வீட்டிலும் இருக்கும். அந்த குர்ஆன் எப்படி இருக்கின்றது, எந்த நிலைமையில் எங்களோடு இருக்கின்றது, எங்களுக்கும் அந்த குர்ஆனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயம் அலச வேண்டும், நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இந்த குர்ஆனை அடிவானத்திற்கு இறக்கினான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் இருக்கிறதே அந்த திருமறை குர்ஆன். அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட, முழுமையாக இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுக்கு சிறப்பே அந்த திருமறை குர்ஆன். அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் எனும் ஒரு இரவிலே அது இறக்கப்பட்டது. குர்ஆன் இறங்கியது 2 வழிகளில். ஒன்று, அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒரு நாளில் ஒரு இரவில் இறக்கினான். அதுதான் இந்த ரமலானில் உள்ள லைலத்துல் கத்ர் எனும் இரவு. அதற்கு பிறகு 23 வருட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனை இறக்கினான். ஒரு கடையில் ஒட்டுமொத்தமாக துணிகள் வந்து இறங்கி
அது ஒரு மாத காலத்துக்குள் எப்படியோ விற்று முடிக்கப்படுவது போன்று அல்லாஹ் ஒட்டு மொத்தமாக குர்ஆனை இறக்கியது இந்த லைலத்துல் கத்ர் எனும் இரவில். அதனை கொஞ்சம் கொஞ்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் 23 வருடங்களாக இறக்கினான். இறுதியில் அந்த குர்ஆன் முடிவடைந்து விட்டது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனும் மகத்தான மலக்கு மூலம் அல்லாஹ் அந்த வஹியை, அந்த செய்தியை அனுப்புவான். முதலில் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சந்திக்க வைத்தது இந்த குர்ஆனை இறக்கியதன் மூலம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத் காலத்திலே இருந்தவர்கள். ஜாஹிலியத் என்று சொன்னால் என்ன? ஜாஹிலியத் என்று சொல்லப்படுவது எந்த ஒரு நன்மையும் கிடையாத மடமை மேலோங்கி காணப்பட்ட ஒரு காலம். அது மதுவாக இருந்தாலும் சரி, பெண்களோடு இருக்கின்ற தொடர்பாக இருந்தாலும் சரி, சூதாட்டமாக இருந்தாலும் சரி, எதற்குமே அதனுடைய உரிமையை கொடுக்காமல் மோசமாக மக்கள் வாழ்ந்த காலம்தான் ஜாஹிலியத்து காலம். அந்த காலத்தில் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த காலத்து மக்கள் செய்த செயல்கள், அல்லாஹ்வை வணங்கிய விதம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விதம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் எதுவும் பிடிக்காமல் இருந்தது. நபி அவர்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி வாழ்ந்தார்கள் அந்த சமுதாயத்தில். அப்படி ஒதுங்கி நபி அவர்களுக்கு அந்த சமுதாயத்தில் இருக்க பிடிக்காமல் ஒதுங்கி இருந்த இடம்தான் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஹிரா என்ற ஒரு குகை. நபி அவர்கள் ஒதுங்கிய ஒரு இடம்தான் ஹிரா எனும் அந்த குகை. அது ஒரு மலையிலே இருக்கின்ற ஒரு குகை. பார்ப்பதற்கு சற்று பயமாக இருக்கின்ற ஒரு இடம் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயம் செய்யும் பிழைகளை பார்க்க பொறுக்காமல் தனிமையில் இருந்த இடம்தான் அது. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு 40 வயதாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்களிடத்தில் அந்த குகைக்குள் அனுப்புகின்றான். நபி அவர்கள் தியானம் செய்து கொண்டும் யோசித்து கொண்டும் இருக்கின்ற அந்த நேரத்தில் நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடீரென்று தோன்றினார்கள். அவர்களுடைய உண்மையான ரூபத்தில் தோன்றி இக்ரா என்று சொன்னார்கள். நபியே ஓதுவீராக என்று சொன்னார்கள். மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதுவீராக என்று சொல்ல மீண்டும் எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் தெரியாது என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி அணைத்துக் கொள்வார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். அப்படி மூன்றாவது முறை ஓதுவீராக என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று தொடங்கும் அந்த 5 வசனங்களையும் ஓதினார்கள். அந்த வசனங்களை இதற்கு முதல் நபி அவர்களுக்கு குர்ஆன் என்றால் என்ன, எழுத்து என்றால் என்ன, வாசிப்பு என்றால் என்ன, எதுவும் தெரியாமல் இருந்த ஒரு உம்மி நபியுன் உம்மியும், ஒரு பாமர மகன். நபி அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எங்களுக்கு வாழ்க்கை நடைமுறையை, ஒழுக்கத்தை கற்றுத்தந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணிக்கும் வரைக்கும் எழுதவோ எழுதியதை வாசிக்கவோ தெரியாது. அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருந்தான். ஆனாலும் அவர்களுடைய கௌரவத்திலும், அவர்களுடைய மதிப்பிலும், அவர்களுடைய உயர்விலும் எந்த ஒரு குறையையும் அல்லாஹ் வைக்கவில்லை. எங்களுக்கு தான் படிப்பு, எழுத்து முக்கியம். அல்லாஹ்விற்கு இறையச்சம் முக்கியம். இறையச்சம் இருந்தால் ஒழுக்கம் தானாக வரும். ஒழுக்கம் இருந்தால் பணிவு தானாக வரும். பணிவு இருந்தால் மக்களிடத்தில் பெருமதியும் மரியாதையும் அதற்கு கிடைக்கும். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத்தோ வாசிப்போ இல்லாமல் அல்லாஹ் கொடுத்தான். அப்படி முதலாக இறங்கியதுதான் இந்த குர்ஆன். முதலாக இறங்கியதுதான் சூரத்துல் அலக். அதில் உள்ள முதல் வசனங்கள். அப்படி தொடங்கி
23 வருஷ காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆன் இறங்கியது. ஒரு சந்தர்ப்பம் நடக்கும், அந்த சந்தர்ப்பத்தை சஹாபாக்கள் கேட்டு ஓடி வருவார்கள் நபி அவர்களிடத்தில். உடனே நபி அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்குவான், வஹியை அனுப்புவான். இந்த குர்ஆனுடைய பெருமதி, இதில் உள்ள விஷயங்கள், அதில் உள்ள அர்த்தங்கள், அதில் உள்ள எச்சரிக்கைகளின் அதனுடைய தாக்கம் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நபி அவர்களுக்கு ஒரு முறை வஹி இறங்கினால் அந்த வஹியினுடைய கணம், அந்த வஹியினுடைய பாரம் எங்கள் வீடுகளில் இருக்கிறது. இந்த குர்ஆன் நாங்கள் கணக்கெடுக்காமலும் ஒதுக்கியும் வைத்திருக்கிறோமே. ரமலான் என்று எழுதி இஃப்தாருக்கு மட்டும் அந்த விளக்குக்கு பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கின்றோமே. அந்த குர்ஆன் அதனுடைய பாரதூரம், அதனுடைய பெருமதி எப்படி இருந்தது தெரியுமா? அதில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கும் போது முன்னுக்கு அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற சஹாபாக்கள் விளங்கிக் கொள்வார்கள், நபி அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. ஒரு நடுக்கம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹி இறங்கும் போது ஒரு நடுக்கம் உடம்பில் ஏற்படும். குளிர்காலமாக இருக்கும், ஆனால் நபி அவர்களுக்கு வியர்த்து கொட்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கடும் குளிர்காலமாக இருக்கும், ஆனால் வஹி இறங்கும் போது அதை தாங்க முடியாமல் அதனுடைய பாரம், அதனுடைய பெருமதிக்காக நபி அவர்களுக்கு வியர்த்து கொட்டுமா. அப்படி ஒரு பெருமதியான ஒரு குர்ஆன் தான் எங்கள் ஒவ்வொருவருடைய கைகளிலும் இப்போது இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ரிலே சொல்லி காட்டுகின்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், நாங்கள் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால், மலை எப்படிப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே மிகவும் கடினமானதும் மிகவும் பலமானதும் தான் மலை. இந்த உலகத்தை அல்லாஹ் சருகாமல் விலகாமல் பற்றி பிடித்து ஒரு ஆணி போன்று அடித்து வைத்திருக்கின்றான் மலைகளை. அப்படி பெருமதியான அந்த மலை மீது இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி இருந்தால், லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தினால் அந்த மலைகள் பயந்ததாக வெடித்து சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த மனித குலத்துக்கு மட்டும் இறக்காமல் இதனை மலைகள் மீது அல்லாஹ் இறக்கி இருந்தால், அல்லாஹ்வில் கொண்ட பயத்தின் காரணமாக அந்த மலைகள் வெடித்து சிதறி இருக்குமா. அப்படி பெருமதி மிக்கதும் அதில் உள்ள விஷயங்கள் அவ்வளவு ஆழமானதும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் எல்லோரும் குர்ஆனை ஓதுகின்றோம். ரமலானில் குர்ஆனை முடித்திருப்போம், சிலர் 2 தடவைகள் முடித்திருப்போம். அந்த ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் ஆழமாக அறிய வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வினுடைய பேச்சு அது. எங்களுக்கு விருப்பத்துக்குரியவர் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு தந்து விட்டு போனால் நாங்கள் மடித்து விட்டு தூங்க மாட்டோம். அதனை எடுத்து வாசித்து பிறகு வைத்து பொக்கிஷமாக அதனை பக்குவமாக தொலையாத ஒரு இடத்தில் அடிக்கடி பார்ப்பதற்காக எடுத்து வைத்து ஒரு தடவை வாசிக்க மாட்டோம். சந்தோஷம் எங்களுக்கு. ஒருத்தர் எங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒருத்தர் அனுப்பிய கடிதம், அவருடைய வார்த்தை, அவருடைய மனதில் உள்ள விஷயங்கள் ஆழமாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அதை வாசிக்கிற நேரம் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு அவர் பேசுகிறா போல ஒரு உணர்வு எங்களுக்கு வரும். அடிக்கடி வாசிப்போம், அடிக்கடி நாங்களாக சிரிப்போம், அடிக்கடி நாங்களாக சந்தோஷப்பட்டு கொள்வோம். யாரோ ஒருத்தர் எழுதிய கடிதத்துக்கே இந்த நிலைமை என்று சொல்லி சொன்னால், இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அல்லாஹ் நம்மக்கிட்ட பேசினது. அல்லாஹ் எங்களோடு பேசிய வார்த்தை எத்தனை தடவைகள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே 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 என்று எங்களை அழைத்து பேசுகின்றான் அல்லாஹ். ஒரு கடிதத்தில் மை டியர் என்று எழுதியிருக்கிறது, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். என்னுடைய உயிர் நீங்கள் என்று எழுதியிருந்தால் எவ்வளவு சந்தோஷம் வரும். அல்லாஹ் எங்களை யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா இபாதி
என்னுடைய அடியார்களே, என்னுடைய விசுவாசிகளே, முஃமின்களே, முஸ்லிம்களே, எங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுகின்றான். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் விளங்க வேண்டும். என்ன எழுதியிருக்கின்றது என்று விளங்காமல் மூடி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல இந்த குர்ஆன். அல்லாஹ் பேசியது, அல்லாஹ் எங்களுக்காக பேசியது. அது இறக்கப்பட்டது அரபு மொழியிலாக இருந்தாலும் எங்களுக்கு அரபு மொழி தெரியாது. உண்மையிலேயே எங்களுக்கு அரபு மொழி தெரியாது. அப்ப எப்படி நாங்கள் இந்த குர்ஆனை விளங்குறதுங்கிற ஒரு கேள்வி வரலாம். அரபு மொழி எங்களுக்கு தெரியாவிட்டாலும் தற்போது எல்லா மொழிகளிலும் அதற்கு தர்ஜமா இருக்கிறது, அதற்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது, சிங்களத்தில் இருக்கிறது, உருதில் இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. எங்களால் அரபு விளங்க முடியாவிட்டால் நாங்கள் போக வேண்டிய இடம் அதனுடைய மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பையும் வாசித்து எங்களுக்கு விளங்காவிட்டால் நாங்கள் போக வேண்டியது இந்த குர்ஆனை கற்றறிந்த ஒருவரிடம். அந்த மனிதரிடம் போய் இந்த வசனம் சொல்லுவது என்ன என்று நாங்கள் கட்டாயம் கேட்டு தெரிய வேண்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் போனும் டிவியும் இருக்கிறது. அதில் எங்களுடைய குழந்தைகளும் நாங்களும் எப்படி அதில் அடிமையாக இருக்கின்றோம் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. எந்த நேரமும் ஃபோன் மெசேஜ் வராவிட்டாலும் நாங்கள் எடுத்து அதை ஒன் பண்ணி பார்த்துட்டு வைக்கிற அளவுக்கு அடிமையாக இருக்கின்றோம். ஃபோனிலே எங்களுக்கு யாரும் எதையும் அனுப்பாவிட்டாலும் கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்பது, கொஞ்ச நேரம் சமையலை பார்ப்பது, கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பை பார்ப்பது, எதையும் பார்க்காவிட்டாலும் அதை எடுத்து ஒன் பண்ணி பிறகு ஆஃப் பண்ணி வைக்கிற அளவுக்கு நாங்கள் அடிமையாக இருப்பது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் அதில் அவ்வளவு நாங்கள் அடிமையாக இருக்கிறோம்? எங்களை இந்த ஃபோன் ஏன் இவ்வளவு கவர்ந்தது? ஏன் கவர்ந்தது? அதில் உள்ள விஷயங்கள் அப்படி. நம்ம எதை நினைச்சுக்கு போறோமோ யூடியூப்ல அது இருக்கும். வடை செய்வது எப்படி இது வரைக்கும் தெரியாம இருந்திருக்கும், அடிச்சா அதுல வெறுது. தோசை சுடுவது எப்படி, அடிச்ச வெறுது. அடிக்க எழுத தெரியாதாக்கள் வாயால சொல்றதுக்கும் அங்கே நினைச்சிருக்காங்க. எங்களுக்கு அதுக்குரியது அனுமதிக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கு. நம்மளோட வீட்டு சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச கார்ட்டூன் பேரை அவங்களா சொல்லி என்ன செய்கிறாங்க, 3 வயசு பிள்ளைகள் 4 வயசு பிள்ளைகள் அவங்களாவே பேசி எடுத்து அவங்கள பார்ப்பாங்க. நாங்கள் அடித்து கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த ஃபோனிலே அவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கு. சின்னாக்களுக்கு எது தேவையோ அது இருக்கு, வயசானவங்களுக்கு எது தேவையோ அது இருக்கு, இளைஞர்களுக்கு எது தேவையோ அது இருக்கு. ஆண்களுக்கு, பெண்களுக்கு, எல்லோருக்கும், ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ ஒரு வழிகாட்டி. அதை நல்லதாகவும் பயன்படுத்தலாம், கெட்ட வழிகாட்டியாகவும் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் இந்த ஃபோனில் ஏன் நாங்கள் இந்த சமுதாயம் ஊறி இருக்கிறது என்றது காரணம் அந்த அதில் சுவாரஸ்யம்தான். இந்த ஃபோனை விட 1000 மடங்கு சுவாரஸ்யமுடையது எங்களுடைய திருமறை குர்ஆன். அதனை பார்க்க, படிக்க, அதை விளங்க, அதில் சிந்திக்க விடாமல் தடுப்பது ஷைத்தான். இந்த குர்ஆனை தொட விடாமல், படிக்க விடாமல், இந்த வசனம் என்னத்தை சொல்லுதென்று சற்று யோசிக்கிறதுக்கு இடையில வேறு சிந்தனையை தந்து அதை தேட விடாமல் ஷைத்தான் தடுப்பான். கட்டாயம் ஷைத்தானை முறியடித்து நாங்கள் இந்த குர்ஆனில் ஒரு வசனம் கூட எனக்கு விளங்காமல் இருக்கக்கூடாது என்ற முடிவோடு நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும். நான் சில விஷயங்களை அடுக்கிக் கொண்டே செல்வேன். இவ்வளவும் குர்ஆனில் இருக்கின்றதா என்று எங்கள் சிலருக்கு இப்போதுதான் தெரிய வரும். இந்த குர்ஆனில் கதைகள் தேவையா? கதைகள் இருக்கு. இந்த குர்ஆனில் கதைகள் தேவையா? கதைகள் இருக்கு. பொய் கதைகளோ, மாயாஜால கதைகளோ, யாராவது கட்டிய கதைகளோ கிடையாது. உண்மையாக வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலோ அதற்கு முந்தியோ அதற்கு பிந்தியோ நடக்கவிருக்கும் கதைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எங்கள் அனைவருக்கும் தெரியும் யூசுப் நபியினுடைய கதை. அதை கதை என்றே அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் டிவியில், நாங்கள் ஃபோனில் பார்க்குற கதைகளில் எங்களுக்கு படிப்பினைகள் இருக்காது. வெறும் என்னது கோமாளித்தனமும் வினோதமான விஷயங்கள் மாத்திரம்தான் இருக்கும்.
ஆனால் இந்த கதைகள் அத்தனையும் எங்களுக்கு படிப்பினை. இந்த கதையை நாம் படித்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும். எங்களோட வாழ்க்கையில் அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உதவும், எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டும். யூசுப் நபியினுடைய கதை வந்திருக்கிறது குர்ஆனில். சின்ன வயசில் தன்னுடைய சகோதரர்கள் மூலம் கிணத்துக்குள் போடப்பட்டவர் யூசுப் நபி. அவருடைய கதை எங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யூசுப் நபியை கிணத்துக்கு போட்டது தெரியும். யூசுப் நபி என்ற எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த கிணறு. அதற்கு முதல் அதற்கு பிந்தி என்ன நடந்தது? சூரத்து யூசுஃபிலே ஒட்டு மொத்தமாக அந்த சூரா முழுக்க யூசுப் நபியினுடைய சரிதை போகும், அவருடைய ஹிஸ்டரி போகுது. அவர் யார் யாருக்கு பிறந்தவர், கூட யார் யார் பிறந்தார்கள், என்ன நடந்தது, ஏன் கிணற்றுக்குள் போடப்பட்டார், கிணற்றுக்குள் போடப்பட்ட நபி எப்படி காப்பாற்றப்பட்டார், அவர் என்னென்ன சோதனைகளை அனுபவித்தார் என்பது முழுக்க முழுக்க எங்களுக்கு வருகிறது. கிணற்றில் போடப்பட்டு காப்பாற்றப்பட்டு இளைஞராக ஆனபோது தன்னை வளர்த்த அந்த வளர்ப்பு தாயின் மூலம் சோதிக்கப்பட்டார். தன்னை வளர்த்த தாயே தன்னுடைய அழகில் மயங்கி தன்னை தவறான வழியில் கூப்பிட்டார். அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அதிலிருந்து காப்பாற்றி சிறைக்கு அனுப்பினார். சிறைக்கு போய் கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்து மன்னரின் வரவேற்பை பெற்று மன்னர் மூலம் அமைச்சராக ஆக்கப்பட்டு அமைச்சராக ஆகி தூரத்தில் இருக்கும் தனது சகோதரர்களுக்கு நிவாரணம் கொடுக்கும் பணியை அல்லாஹ் இவருக்கு கொடுத்து அவர்களை சந்திக்க வைத்து எப்போதோ கண்ட கனவு, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்வதாக எப்போதோ சிறிய வயதில் கண்ட ஒரு கனவை அல்லாஹ் வாலிப வயதில் உண்மையாக்கி காட்டினான். அவர் அமைச்சராகி அவரிடத்தில் அவருடைய 11 சகோதரர்களும் வந்து தன் தாய் தன் தகப்பனோடு வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் அந்த யூசுப் நபி தன்னுடைய சிம்மாசனத்திற்கு உயர்த்தி வைத்தார் என்ற கதை வந்திருக்கிறது. இதில் 1000 படிப்பினைகள் இருக்கிறது. பொறுமைக்கு முன்னுதாரணமே சூரத்து யூசுப். அதே போல இப்ராஹிம் நபியினுடைய சம்பவம் குர்ஆனிலே வந்திருக்கிறது. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுத்த கதை, இப்ராஹிம் நபி நெருப்பிலே போடப்பட்ட கதை, இப்ராஹிம் நபி தன்னுடைய கைக்குழந்தையும் தன் மனைவியையும் வெட்ட வெயிலில் பாலைவனத்தில் தனிமையில் விட்டு வந்த கதை வந்திருக்கிறது. சூரத்து இப்ராஹிம்லே வந்திருக்கிறது. வேறு வேறு சூறாக்களிலும் அதனுடைய பகுதிகள் வந்திருக்கிறது. மூசா நபியினுடைய கதை வந்திருக்கிறது. எங்களுக்கு கதை தானே வேணும், எங்களுக்கு சுவாரஸ்யம் தானே வேணும். அந்த ஒவ்வொரு வசனமும் ஓதும் போது எங்களுடைய மனதை தொட்டுக்கொண்டு செல்லும். மூசா நபி பிறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுக்க கதைதான், படிப்பினை தான். மூசா நபி பிறந்ததே ஒரு கொடூர மன்னனின் ஆட்சி காலத்தில். அத்தனை ஆண் பிள்ளைகளையும் வெட்டினான். அல்லாஹ் மூசா நபியை மட்டும் வெட்ட நாடவில்லை. அந்த பிள்ளை மூலமே அவனுக்கு ஃபிரௌனுக்கு ஆபத்தை நாடி இருந்தான். ஃபிரௌனும் அந்த கொடுங்கோல் அரசனின் அவனுடைய அரண்மனைக்குள்ளே அந்த நபியை வளர வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவுடன் எல்லா ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் வெட்டினான். அதற்கு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு பெட்டியில் வைத்து அந்த பிள்ளையை நதியில் விட்டு மனக்கவலையோடு இருக்கிறார். அல்லாஹ் அந்த பிள்ளையை அந்த தாயோடு சேர்த்தது எப்படி தெரியுமா? அந்த நதியில் சென்ற அந்த பெட்டி கரை ஏறுகிறது ஃபிரௌனின் மனைவியின் கையில். இந்த கதை வந்திருப்பது எங்களுடைய திருமறையில். அவனுடைய மனைவியின் கையில் அந்த பிள்ளை போய் சேர்கிறது. பிள்ளை இல்லாத அந்த மனைவி அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க அனுமதி கேட்டு அந்த அரண்மனையிலேயே தன்னுடைய எதிரியை சாப்பாடும் தண்ணீரும் உடையும் கொடுத்து ஃபிரௌனை வளர்க்க வைத்த கதை குர்ஆனிலே இருக்கு. அதே போன்று அவர் வளர்ந்து ஃபிரௌனை எதிர்த்து அல்லாஹ்வை முற்படுத்தி அதன் பிறகு ஃபிரௌன் அவனுடைய படையோடு அழிக்க வந்த போது கடல் பிளந்த சம்பவமும் இந்த குர்ஆனிலே தான் இருக்கிறது. மூசா நபிக்கு கடலை பிளந்து அல்லாஹ் கொடுத்த சம்பவமும் அவருடைய தடி பாம்பாக மாறிய மெஜிக்கும் அவருடைய கையை அவருடைய பொக்கெட்டுக்குள் விட்டால்
பளபளப்பாக மாறும் அந்த அதிசயமும் இந்த குர்ஆனிலே தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எத்தனையோ கதைகள், இது நபிமார்களுடைய கதைகள். நபிமார்கள் இல்லாமல் எத்தனையோ கதைகள், குகைவாசிகளின் கதைகள். சூரத்துல் கஹஃப், வெள்ளி நாங்கள் ஒவ்வொரு வெள்ளியும் ஓதுகின்றோமே அந்த சூரத்துல் கஹஃப், அதில் எத்தனை கதைகள் அடங்கி இருக்கிறது என்பது தெரியுமா? அதிலே முக்கியமான கதை குகைவாசிகளின் கதை. ஒரு குகைக்குள்ளே சில மனிதர்கள் மாட்டுப்பட்டு பல வருடங்கள் நித்திரை கொள்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒரு கிழமை அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல 100 வருடங்கள் அவர்களை அல்லாஹ் நித்திரையில் ஆழ்த்தி விட்டான், தூங்க செய்து விட்டான். பிறகு விழித்தெழுகிறார்கள். அவர்களும் அவர்களுடைய நாய், அவர்கள் கொண்டு போன நாயும் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் முற்றுமுழுதாக உலகமே மாறி இருக்கிறது. இப்படி ஒரு அதிசய நிகழ்வையும் அல்லாஹ் தன் திருமறையில் தான் கூறி காட்டுகின்றான். எங்களுக்கு கதை வேண்டுமா? ஏகப்பட்ட ஏராளமான கதைகளை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலம் இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? ஹுதல் லில் முத்தகீன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். எங்களுக்கு சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது, எது சரி எது பிழை என்று விளங்காமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதி வந்தால், பொருள் விளங்கினால், எங்களுக்கு எது சரி என்பதை இந்த குர்ஆன் வழிகாட்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எங்களுக்கு சரி பிழை விளங்காத நேரம் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதி வந்தால் எங்களுக்கு சரி பிழை எது என்று எங்களுக்கு அல்லாஹ் தெரியப்படுத்துவான். இந்த குர்ஆனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அல் ஃபுர்கான். அல் ஃபுர்கான் என்று சொன்னால் சரியையும் பிழையையும் பிரித்து காட்டும் கருவி என்று அர்த்தம். அல் ஃபுர்கான் என்றால் சரியையும் பிழையையும் பிரித்து காட்டுவது என்று அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் முக்கியமாக தேவை நேர்வழி, சரியான வழி. சரியான வழியில் இல்லைண்டா எங்களை மக்கள் மடையர்கள் என்று சொல்வார்கள். எங்களுடைய கதையை கேட்க மாட்டார்கள், எங்களுக்கு மதிப்பு தர மாட்டார்கள். ஏன்? எப்போதும் நாங்கள் பிழையைத்தான் தெரிவு செய்கிறோம், எப்போதும் நாங்கள் பிழையாகத்தான் நடக்கின்றோம் என்றால் எங்களுடைய பெற்ற பிள்ளைகளே எங்களை மதிக்காது. அல்லாஹ் இந்த குர்ஆன் மூலம் விளக்கத்தை தந்து குர்ஆன் மூலம் எங்களை உயர்த்தி காட்டுகின்றான். எப்படி தெரியுமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சில கூட்டத்தாரை இந்த குர்ஆனை கொண்டு உயர்த்தி விடுகின்றான், அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அதே நேரம் வயதஉ பிஹில் ஆகரீன், குர்ஆனை ஓதாமல் இருப்பவர்களை பணித்து விடுகின்றான். குர்ஆனை ஓதினால் எங்களை உயர்த்தி விடுகின்றான், குர்ஆனை ஓதாமல் அதிலிருந்து தூரமாகினால் எங்களை பணித்து தாழ்த்தி விடுகின்றான். இந்த உலகத்திலே சிறந்தவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்தவர் யார் தெரியுமா? 100 கோடி வைத்திருப்பவரா? பல மில்லியன்களுக்கு சொந்தக்காரரா? பல மில்லியன்களுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அல்லாஹ் மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பது அவன் சொன்னவர்களுக்கு மாத்திரம்தான். எத்தனையோ பேர் வசதியாக இருப்பார்கள், மக்களிடத்தில் அவர்களுக்கு எந்த மரியாதையும் இருக்காது. அல்லாஹ் உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த குர்ஆன் மூலம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும், உங்களிலே மிகவும் சிறந்தவர், மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களிலே மிகவும் சிறந்தவர் யார் என்றால், குர்ஆனை தானும் கற்றிருப்பார், பிறருக்கும் கற்றுக் கொடுப்பார். அவர்தான் இந்த உலகத்திலே உங்களில் மிகவும் சிறந்தவர். இந்த இடத்தில் அல்லாஹ் பணத்தை மட்டம் தட்டி விட்டான், அழகை மட்டம் தட்டி விட்டான், எல்லா அந்தஸ்துகளையும் மட்டம் தட்டி விட்டான். எது இல்லாவிட்டாலும் குர்ஆனை பற்றிய அறிவு, குர்ஆனை திருத்தமாக ஓத தெரிந்து அதன் கருத்து விளங்கி பிறருக்கும் குர்ஆன் இன்னது சொல்கிறது எடுத்து நடங்கள் என்று யார் யாருக்கெல்லாம் சொல்ல இயலுமாக இருக்கிறதோ அவர்தான் இந்த உலகிலே சிறந்தவர்.
இந்த உலகிலே சிறந்தவர், குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எத்தனையோ துறைகளில் என்ன செய்வோம், படிக்க விட்டிருப்போம். அல்லாஹ் துறைகளிலே மிகச் சிறந்த துறையாக எங்களுக்கு கற்றுத்தருவது, சொல்லித் தருவது இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வது. மார்க்கம் என்பது பாதி குர்ஆன் பாதி ஹதீஸ். இது ரெண்டையும் ஒரு பிள்ளை முழுசா படிச்சாலே அவங்க மார்க்கத்தை படிச்சாங்கன்னு அர்த்தம். குர்ஆன ஒரு பிள்ளைக்கு, ஒரு பிள்ளையால அழுத்தம் திருத்தமாக ஓத முடியும் என்று சொல்லி சொன்னா அவங்க சங்கையான மலக்குமார்களோட இருக்காங்களாம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லது யக்ரஉல் குர்ஆன வஹுவ மாஹிருன் பிஹி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. அழகாக, திறமையாக, அழுத்தமாக எவர் ஒருவர் திருமறை குர்ஆனை ஓத தெரிந்திருக்கிறாரோ அவர் சங்கை மிக்க மலக்குமார்களோடு அந்தஸ்தில் இருக்கிறார். அதே நேரம் வல்லதி யததஅதஉ ஃபீஹி, யார் ஒருவர் திறமையாக ஓத தெரியாவிட்டாலும் திக்கி திக்கியாவது ஓத பழகுகிறாரோ பலகு அஜுரான், அவருக்கு 2 கூலிகள். அல்லாஹ் முயற்சி செய்பவர்களை தாழ்த்தவில்லை, உயர்த்தி விடுகிறான். நம்மள பலருக்கு உண்மையிலேயே குர்ஆன் தெரிஞ்சிருக்காது. குர்ஆன்ட கருத்து தெரிகிறதுக்கு முதல் குர்ஆனை பற்றி, குர்ஆனை அழகா ஓத தெரிஞ்சிருக்காது. சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து குல் சூறாக்கள் பாடமாயிருக்கும் அல்லது ஓத தெரிந்திருக்கும். குர்ஆனை நடுவுல பிரட்டி கொடுத்தால் ஓதுவதற்கு கஷ்டப்படுவார்கள். வயது 40 இருக்கும், வயது 20 இருக்கும். 6 வயது பிள்ளை சரளமாக ஓதும். 40 வயது தாய்க்கு ஓத தெரியாமல் இருக்கும். இந்த உலகத்தில் நாங்கள் எதை பழகாவிட்டாலும், தையல் பழகாவிட்டாலும், சமையல் பழகாவிட்டாலும், ஏனைய கலைகள் நாங்கள் பழகாவிட்டாலும், முதலில் நாங்கள் கற்று முடிக்க வேண்டிய விஷயம் 30 ஜுஸ். குர்ஆனில் உள்ள 30 ஜுஸையும் அழுத்தம் திருத்தமாக, பிழை விடாமல், அதனுடைய உச்சரிப்பு பிழை இல்லாமல் தஜ்வீத் முறைப்படி ஓத கற்றுக்கொள்வதுதான் இந்த உலகத்தில் முதல் நாங்கள் செய்ய வேண்டியது. அந்த கல்வி ஸ்காலர்ஷிப்போடு நின்று விடாது. எங்கள் எல்லோருக்கும் யார் விதித்த விதி என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்காலர்ஷிப்போட இந்த புள்ள ஓதை முடிச்சிடணும் என்று ஒரு நியத்து வச்சு தான் பிள்ளை அனுப்புவோம். குர்ஆன்ங்கிறது எங்களோட சக்கராத் வரைக்கும் வரணும். எங்களுடைய மரணப்படுக்கை வரைக்கும் எங்களுக்கு குர்ஆன் எங்களோடு இருக்க வேண்டும். எங்களுக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் ஒழுங்காக திருத்தமாக ஓத தெரியாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு அவமானம் அல்ல. அதை தொடர்வது, அந்த நிலையை தொடர்வது தான் அவமானம். வெக்கப்பட்டு இந்த பெரிய வயதில் நான் ஓத போவதா, ஒரு பிள்ளைக்கு தாயாகிவிட்டேன், இதற்கு பிறகு நான் ஓத போவதா என்ற வெக்கம் மரணம் வரைக்கும் நாங்கள் ஒழுங்கா ஓதிருக்க மாட்டோம். இந்த குர்ஆனை அழகா ஓதுறத்துல வார நிம்மதி, அழுத்தமா திருத்தமா ஓதுறத்துல வார நிம்மதி வேறு எந்த ஒரு விஷயத்திலையும் எங்களுக்கு கிடைக்காது. இது அல்லாஹ்ட திக்ர், அல்லாஹ்ட ஞாபகம். அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகார்த்தமா தந்தது. காலையிலும் மாலையிலும் எந்த நேரமும் இந்த போனை எந்த நேரம் வேணுமென்றாலும் எடுத்து எப்படி பார்த்துட்டு வைக்கும், அதே போல எந்த நேரமும் எங்களுக்கு அது ஒரு பசி மாதிரி, தாகம் மாதிரி எங்களுடைய தலைமாட்டிலும், எங்களுடைய கதிரையிலும், எங்களுடைய மேசையிலும் எங்களோடு நாங்கள் எந்த நேரமும் எங்களோடு குர்ஆன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? எவ்வளவு நாங்கள் இந்த குர்ஆனோடு தொடர்புகளை அதிகரித்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாளை மறுமையில் எங்களோடு இந்த குர்ஆன் வரும். இந்த உலகில் பழகிய நண்பன் வரமாட்டான். இந்த உலகத்தில் எங்களோடு விடிய விடிய இருந்த அயலவர்கள் வரமாட்டார்கள். நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைகள் நாளை மறுமையில் வரமாட்டார்கள். எங்களை கண்ணாக பார்த்த கணவர் நாளை மறுமையில் வரமாட்டார். எங்களுடைய தாய் தந்தைகள் எங்களுக்கு எது வேண்டுமானாலும் செய்யும் அந்த தாயும் தந்தையும் நாளை மறுமையில் வரமாட்டார்கள். யார் தெரியுமா வருவார்கள்? ஒரு ஒதுக்குப்புறத்தில் ரமலானுக்கு மட்டும், மகரிபு நேரத்தில் மட்டும் நாங்கள் எதை ஓதுவதற்கு வைத்திருந்தோமோ அந்த குர்ஆன் நாளை மறுமையில் வரும்.
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, ஏனென்றால் நிச்சயமாக இந்த குர்ஆனானது நாளை மறுமையில் யார் யார் அதனை ஓதினார்களோ அவர்களை நரகத்துக்கு போக விடாமல் சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். நாளை மறுமையில் எங்களுக்கு பாவம் கூடி நன்மை குறைந்தால் எங்களுடைய தாயை மஹ்ஷரில் காண்போம், தாயிடத்தில் ஓடுவோம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனிஹி, அந்த நாளில் நன்மை கேட்டு யாரிடம் போனாலும் தாயும் ஓடுவார், தந்தையும் ஓடுவார், தோழனும் ஓடுவார், பிள்ளைகளும் ஓடுவார், தன் கணவனும் ஓடுவார், தன் மனைவியும் ஓடுவார், எல்லோரும் விரண்டோடுவார்கள். யஃபிர்ரு, சாதாரணமாக ஓட மாட்டார்கள், தலை தரித்து ஓடுவார்கள். நம்முடைய நன்மையில கேட்க போறானோ என்று நினைச்சு ஓடுவார்கள். ஆனா ஓடாம நமக்கு பக்கத்துல யா அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பாதேண்டு எங்களை இப்படி தடுத்து நிறுத்தும் எது தெரியுமா? நாம ஓதின ஓதல். சில நேரம் மௌத்தானத்துக்கு பிறகு நம்மட வாப்பாக்காக நம்மட உம்மாக்காக கபராடியையோ வீட்டையோ என்ன செய்வோம்? ஓதுவோம். நாம உயிரோடு இருக்கிற நேரம் நம்மட வாயால நாம ஓதணும். சொற்ப காலத்துக்கு முதல் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு வாய் பேச தெரியாது, வாய் பேச இயலாது, ஊமை. ஒரு வெளிநாட்டு சகோதரி, நீங்களும் அதை பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு. ஒரு வெளிநாட்டு சகோதரி, அவங்களால வாய் பேச முடியாது, வயது ஒரு 45 அன்னளவாக இருக்கும். மிக கஷ்டப்பட்டு தாய் தந்தையின் பெயரை கூட சொல்ல இயலாத அளவு ஊமையாக அல்லாஹ் ஆக்கியிருந்தான். ஆனால் வாழ்நாளில் அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆனிலிருந்து ஒரு சூறாவையாவது ஓத வேண்டும் என்ற ஆசையில் ஆகச் சிறிய சூறாவை குல் ஹுவல்லாஹு அஹதை அந்த வாய் பேசாத சகோதரி மிகவும் கஷ்டப்பட்டு அந்த சூறாவை ஓதி பேட்டி கொடுக்கிறார். கேட்டுக்கு இருந்தவரும் அழுதுட்டார், அவங்களும் அழுதுட்டாங்க. தன்னால வாய் பேச முடியலையே, முடிந்திருந்தால் முழு குர்ஆனையும் முழு நாளும் ஓதி இருப்போமே. அல்லாஹ் அந்த திறமையை என்னிடமிருந்து, அந்த அருளை எடுத்து விட்டான். ஆனால் அவர்கள் தன்னால் முடிந்த அளவு முயற்சி செய்து அந்த குல் ஹுவல்லாஹு அஹதை அவர்களுடைய பாசையால் நாவு புரள ஓதி காட்டினார்கள். அந்த பெண்மணிக்குத்தான் தெரியும் முழு குர்ஆனையும் ஓத வாய்ப்பு கிடைத்தால் எப்படி ஓதி இருப்பாங்க. நம்மட பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற நேரத்தை குறைச்சி, நம்மட வீட்டுக்கு செலவழிக்கிற நேரத்தை குறைச்சி, நம்மட உடுப்புக்கு நம்மட சாப்பாட்டுக்கு கொடுக்குற நேரத்தை குறைச்சி, நம்மட ஃபோனுக்கு முக்கியமாக கொடுக்குற நேரத்தை குறைச்சோம்னு சொல்லி சொன்னாலே எங்களுக்கு ஓதுறதுக்கு எவ்வளவோ நேரமே கிடைக்கும். அதில் எல்லாரும் விட்டுட்டு போகிற அந்த மறுமை நாளில் இந்த குர்ஆன் மட்டும் எங்களுக்கு கை கொடுக்கும் என்று இருந்தால், நம்ம எதை உண்மையான புத்திசாலிகளாக இருந்தால் இந்த குர்ஆனோட எங்களோட தொடர்பை நாங்கள் எப்படி வலுப்படுத்துவோம்? சில வீடுகளில் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, மகரிபானா எல்லாரும் குர்ஆனை தூக்குங்கோ, ஒரு 10 நிமிஷம் ஓதுறது, பிறகு படிக்கிறது. பிறகு விடிய படிக்கலாம், விடிஞ்சும் படிக்கலாம், ஓயலுக்கு படிக்கலாம், ஏழுக்கு படிக்கலாம், ஸ்காலர்ஷிப்புக்கு படிக்கலாம். ஏன் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டே விடிய படிக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் என்றால் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை ஒதுக்கி வச்சுட்டு படிக்கக்கூடாது. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் வேற எதுக்கு நாங்கள் நம்மளோட வீட்டில் முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் நம்ம நினைச்சது நடக்காது. அந்த பிள்ளை படித்து, அந்த பிள்ளை பெரியாளாகி, அந்த பிள்ளை உழைச்சி பரக்கத் நம்ம ஒரு நாள் முழுக்க நம்ம குர்ஆன் ஓதுறதுல கிடைக்காது. அதில் கிடைக்கிற பரக்கத் நம்மளோட புள்ள உழைச்சி கிடைக்கிறதுலையும் கிடைக்காது. இந்த கிதாபுக்கு பேர் முபாரக், இந்த அல்லாஹ்ட குர்ஆனுக்கு பேர் பரக்கத் பொழியப்பட்டது. நம்ம வீட்டில் ஓதின நமக்கு பரக்கத் பொழியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஜாலு புயூத்தக்கும் மகாபிர, உங்களுடைய வீடுகளை மையாவாடிகளாக மண்ணறைகளாக நீங்கள் ஆக்க வேண்டாம்.
உங்களுடைய வீடுகளை நீங்கள் மையாவாடிகளாக ஆக்க வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி யுக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகிறான். அப்படின்ற என்ன அர்த்தம்? எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படலையோ அந்த வீட்டில் கதிரை போட்டு உட்கார்ந்திருக்கின்றான் என்ற அர்த்தம். எந்த வீட்டில் ஷைத்தான் ஓடலையோ அந்த வீட்டில் அவன் நல்லா சந்தோஷமா இருக்கான் என்ற அர்த்தம். நம்ம சாப்பிடக்குள்ள சாப்பிடுவான், நம்ம தூங்கக்குள்ள நம்மளோட வந்து தூங்குவான், நம்முடைய எல்லா நேரங்களிலும் எங்களுக்கு கூட இருப்பான். ஷைத்தான் நமக்கு முழு நாளும் கூட இருந்து பரக்கத் கிடைக்குமா? ஷைத்தான் மூலம் பரக்கத் கிடைக்குமா? முசீபத் அதிகரிக்கும். வீட்டில் முசீபத் அதிகரிக்கும். நோயும் நொடியும் பயமும் அச்சமும் கூடும். நிம்மதி இருக்காது. நிம்மதியை தொலைச்சிருவோம். ஏன்? முழு நிம்மதியும் இந்த குர்ஆன்ல இருக்கு. அதை ஓதாம முழு நிம்மதியை தொலைச்சிட்டு ஷைத்தானுக்கு ரூம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து பெட்டு கொடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? வச்சிருக்கோம். சூரத்துல் பக்ராவை முழுசா ஓதினம் என்று சொல்லி சொன்னா ஷைத்தான் அவன் இடத்தை விட்டுட்டு ஓடோடி போய்த்திருவான். ஷைத்தான் போனாத்தான் நம்முடைய வீட்டில் பரக்கத்து இருக்கும். ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், நம்முடைய வீட்டில் பரக்கத்து இருக்குதா முசீபத் இருக்குதான்னு யோசிப்போம். சில வீடுகளில் எந்நேரமும் குர்ஆன் ஓதுவாங்க, மாஷா அல்லாஹ். அவங்களோட வீடுகளுக்குள்ள அவங்களுக்கு தொழுகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு குர்ஆன் இருக்கும். தொழுதுட்டு கொஞ்சம் ஓதுவாங்க, தொழுகிறதுக்கு முதல் கொஞ்சம் ஓதுவாங்க, சஹர நேரத்தில் ஓதுவாங்க, தொழுதுட்டு சுபவுக்கு முடிச்சதுக்கு பிறகு ஓதுவாங்க, அசர் டைமில் தொழுதுட்டு ஓதுவாங்க. ஓதுறதுக்கு ஒரு டைம் அண்டு இல்லை. ஓதுறதுக்கண்டு நாம் என்ன வச்சிருக்கோமே மகரிப் டைம். நம்மளோட பிள்ளையில குர்ஆனை தூக்க சொல்லி போட்டு நாம் நம்மளோட வேலையை பார்த்துக்கிருக்கோமே. அந்த டைம் யாருமே சொல்லாத ஒரு டைம். நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் மகரிப் நேரத்தில் மலக்குமார்கள் வருவார்கள் என்றும் அந்த மலக்குமார்கள் வருகைக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்கு பரக்கத் வேண்டிய குர்ஆன் ஓதுறதுக்கு தான் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மகரிபுக்கும் இஷாக்கும் இடையிலாம் ஷைத்தான்ட நடமாட்டம் கூடுதல் இருக்கு. நாம நினைச்சிருக்கோம் மலக்குமார்களை நடமாட்டம் கூடுதல் இருக்கண்டு. மகரிபுக்கும் இஷாக்கும் இடையில தான் ஷைத்தானின் நடமாட்டம் கூடி இருக்கி. எனவே நீங்க சின்ன பிள்ளைகளை தனியா அனுப்ப வேணாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாங்கள் அதற்கு சரி எதிர்மாறாக சரியா அதுக்கு மாற்றமாக மலக்குமார்களில் வருகையை எதிர்பார்த்து குர்ஆன் ஓதுறோம். ஒரு 10 நிமிஷம் ஓதிட்டு அவங்க போய்த்திருவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, உண்மையா ஈமான் கொண்ட உள்ளத்துக்கு ஓத ஓத ஓதணும் போலேயே இருக்குமா. லம் யஷ்பா, அவங்களுக்கு அது பசி தீராது, ஓதிக்கே இருக்கணும் போல இருக்குமா. முக்கியமான வேலை முக்கியமான கட்டத்துக்கு தான் அந்த குர்ஆனை வைக்கணும் போல இருக்கும். அது எப்போ தெரியுமா அது இருக்கும்? கருத்து இன்னதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்ற வார்த்தை வெறும் நேரம் அதில் கருத்து நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன் மிக இரக்கக்காரனுங்கிற அந்த கருத்து அது மனசில் பட்டுக்கு போகணும். எப்படி பட்டுக்கு போகணும்? நாம் செஞ்ச பிழைகள் படணும். யா அல்லாஹ், நான் இன்னென்ன பிழைகள் செஞ்சிருக்கேன், நீ கஃபூர், நீ மன்னிப்பவன், நீ என்னை மன்னிச்சிடு. நீ ரஹீம், நீ இரக்கவாளன், நீ இரக்கம் காட்டு. அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கவாளர்களுக்கெல்லாம் இரக்கவாளன். இந்த நோய் வந்திருக்கேன்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கையோட தொடர்படுத்தி இந்த குர்ஆனை நம்ம பார்க்கணும். இந்த குர்ஆனை நாம எப்போதும் மோத பழகணும். நமக்கு திரும்புகிற பக்கமெல்லாம் நம்ம குர்ஆனை தேடக்கூடாது. திரும்புகிற பக்கமெல்லாம் நமக்கென்று ஒரு குர்ஆன் பிடிச்ச ஒரு குர்ஆன் இருக்கணும். இதெல்லாம் அதில் அடையாளங்கள். குர்ஆனோட ஒருத்தர் தொடர்பாக இருக்கிறதுக்கான அடையாளங்கள். நம்மளோட பேகுக்குள்ள ஒரு குட்டி குர்ஆன் இருக்கணும். நம்ம பிரியாணம் போகிற நேரம், இல்லை எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நேரம், இல்லை கிளினிக் போகிற நேரம், எவ்வளவு நேரம் காத்திருக்கணும், எவ்வளவு நேரம் பிரியாணிக்கணும், அவ்வளவு நேரம் நம்மளோட நாவும் நம்மளோட உடம்பும் சும்மா தானே இருக்க போகுது. அந்த நேரத்தை நம்ம வீணாத்தானே கடத்த போகிறோம். நம்மளோட ரப்போட லெட்டரை வாசிக்கிறேன். குர்ஆன் ரப்போட லெட்டர் தானே, அல்லாஹ் பேசின வார்த்தை தானே, அதை வாசிக்கிற. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் அது நிறைய இருக்கு. அதில் தெரிவு செஞ்சு அல்லாஹ் நமக்கு செலக்ட் பண்ணி சில உண்மையான முக்கியமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இந்த குர்ஆனில் தந்திருக்கேன். நம்ம யோசிக்க கூடாது,
இவ்வளவுதான் அல்லாஹ்வோட வார்த்தையாக்கும். இதோட முடிஞ்சாக்கும்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்தில் உள்ள கடல் முழுவதும் மையாக மாறினாலும், இந்த உலகத்தில் உள்ள இலைகள் அத்தனையும் பேப்பராக மாறினாலும், மா நஃபிதத் கலிமாத்துஹு, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் முடியாது. கடல் முழுக்க மையா நிரப்பி இலைகள் முழுக்க பேப்பரா எடுத்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதி கொண்டு போனாலும் அவனுடைய கலிமா, அவனுடைய வார்த்தை முடியாது. இன்னும் இருக்கு. அப்படிப்பட்ட ரப்பு நம்மகிட்ட பேச நினைச்சது இந்த 30 ஜுஸும் தான். இன்னும் நிறைய அவனோட வார்த்தைகள் இருக்கு, அதை நாங்கள் தாங்க மாட்டோம். அல்லாஹ்வோட அருள் பெரியது. நமக்கு எவ்வளவு தேவையோ, நமக்கு எதில் என்னென்ன நேர்வழி என்னென்ன தேவையோ, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அங்கே இருக்கு, வுது எப்படி செய்யணும் அங்கே இருக்கு, தொழுகை அதில் சிறப்பு அங்கே இருக்கு, ஜகாத் எப்படி யாருக்கு கொடுக்கணும் அங்கே இருக்கு, தர்மம் அது எப்படிப்பட்டது அங்கே இருக்கு, எல்லா விஷயமும் இருக்கு. எது வரைக்கும் இருக்கு? கணிதம் வரைக்கும் இருக்கு. கணிதம் இருக்கு, விஞ்ஞானம் இருக்கு, புவியியல் இருக்கு, எல்லாமே நம்மளோட குர்ஆன்ல ஒட்டுமொத்தமாக இருக்கு. வாரிசுரிமை சட்டம்ங்கிறது அது சிறிய விஷயம் அல்ல. இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு குழப்பமாகவே இருக்கு. ஆனால் கணிதத்தை பற்றி அணுவளவும் தெரியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான், குர்ஆன் மூலம் வழங்கப்படுத்தினான். ஒருத்தர் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி பங்கிடப்படணும், மனைவிக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணும், அதுவும் என்ன கணக்கு, போமாசி கணக்கு. கணிதம் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், போமாசி என்று சொல்லுவோமே, அந்த கணக்கு பார்த்து பிரித்து கொடுக்குற கணக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இறக்கியிருந்தான். கணிதம் அங்கே வேலை செய்யுது. இது நிறைய கணிதவான்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் அதை பிரித்து பங்கிட்டு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் குர்ஆன்ல அந்த வசனங்கள் சூரத்துன் நிசாவில் இருக்கி, ஒரு கணவன் மரணிச்சா அந்த மனைவிக்கு எவ்வளவு பங்கு போகணும், ஒரு மனைவி மரணிச்சா அந்த கணவனுக்கு எவ்வளவு பங்கு போகணும், பிள்ளை இருந்தா எவ்வளவு பங்கு போகணும், பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு பங்கு போகணும், யாருமே இல்லாத ஒருவருக்கு அவர சொத்துக்களை எப்படி பங்குறதுண்டு ஒரு லிஸ்டே அல்லாஹ் என்ன செய்றான், 2 பக்கம் நிறைய சொல்லியிருக்கான். கணிதம் போகுது, புவியியல் போகுது. இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்ட, இந்த உலகம், இந்த பூமியும் இந்த வானமும் ரத்தக்காக இருந்ததாம், ஓட்டை இல்லாமல் இருந்ததாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபஃபதக்னாஹுமா, இந்த பூமியும் வானமும் கானதா ரத்தகா, ஓட்டை இல்லாமல் இருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, நாங்கள் தான் அதை பிளந்தோம். அப்படின்னா என்ன? புவியியல் அல்லாஹ் பேசுறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் வானத்துக்கு பிளவு, வானத்துக்கு துளைகளிட இல்லையா, பூமிக்கும் துளைகளிட இல்லையா, அதாவது வானமும் கட்டியா இருந்துச்சு, பூமியும் கட்டியா இருந்துச்சு. அல்லாஹ் அவை இரண்டையும் பிளக்க செய்து அவனுடைய அருளை பொழிய வைத்தான். எப்படி தெரியுமா? வானத்தை பிளக்க செய்து மழையை பொழிவித்தான். எங்களுக்கு அருள். வானத்தை பிளக்க செய்து மழையை பொழிய வைத்து பூமியை பிளக்க செய்து விதைகளை முளைக்க வைத்தான். நம்ம தோண்டி போடுற அந்த வித்து, அந்த விதை எப்படி முளைக்குது? ஆரம்பத்தில் அந்த ஆற்றல் அல்லாஹ் வானத்துக்கும் பூமிக்கும் கொடுக்கல. பிறகுதான் அவை இரண்டையும் பிளக்க வைத்து எங்களுக்கு அருள் பாலித்தான். வானத்திலிருந்து மழை இறங்கினாலும் பூமியில போட்ட விதை முளைக்கணுமெண்டா பூமி விரிஞ்சி இடம் கொடுக்க வேண்டும், பிளக்க வேண்டும். இல்லைன்னா அந்த வித்து முளைச்சி வெட்டைக்கு வராது. அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அழகா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் புவியியல் பேசுறான். அதே மாதிரி இந்த சூரியன் எப்படி இருக்கு, சூரிய குடும்பம், சந்திரன் எதை சுற்றுது, புவி எதை சுற்றுது, எல்லா விஷயமும் குர்ஆன்ல சொல்லப்படுது. சூரியனை சந்திரன் பின்துயருதுங்கிற விஷயம் குர்ஆன்ல சொல்லப்படுது. அதே நேரம் மலைகளை நாங்கள் ஒரு ஆணி போன்று ஆக்கி உள்ளோம் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு பலகை மாதிரி, அது நிற்காது. அதை ஊண்டி அடிச்சு அல்லாஹ் மலைகளை கொண்டு ஆக்கியிருக்கான். மலைகளை ஒரு ஆணி அடிக்கிற போல அடிச்சிருக்கான். நம்மளோட சுவத்தில் நம்ம ஆணி ஏற்றுவோம், ஆணியில தலைப்பகுதி வெளியில் இருக்கும், அதுல முக்காவாசி பகுதி உள்ளுக்கு தான் இருக்கும். அதே போலத்தான் மலைகள், நம்ம பார்க்குற மலைகளில் மேற்பகுதியை விட பெருமளவு பகுதி பூமிக்கு அடியில் இருக்கு, கடலுக்கு அடியில் இருக்கு.
இப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிக்காங்க. 1400 வருஷத்துக்கு முதல் தன்னுடைய மக்காவிலேயோ தன்னுடைய மதீனாவிலேயோ வேறு நாடுகளுக்கு பெருசா பிரயாணம் செய்ய இயலாது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாத இந்த நபிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? இந்த மார்க்கம் இஸ்லாம் அல்லாஹ்ட மார்க்கம்ங்கிறதுக்கு, அல்லாஹ்வினுடைய மார்க்கம் அது என்கிறதுக்கு, இது அல்லாஹ்வினுடைய பேச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இந்த குர்ஆன். இந்த நபிக்கு இந்த குர்ஆன்ல வந்த அத்தனை வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கித்தான் நமக்கு வந்துருக்கு. இப்போ இந்த நபி சொல்லும்போது அக்காலத்து மக்கள் சொன்னாங்க, இவர் ஒரு பைத்தியக்காரர், என்னென்னலாம் கதைக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. இவருக்கார சூனியம் செஞ்சிட்டாங்க, இல்லை இவர் இந்த சூனியம் செய்கிற கலையை படிச்சுக்கு வந்திருக்கார், ஒரு மாதிரியா கதைக்கார், அதெங்கார் இதெங்கார் அப்படி எங்கார் இப்படி எங்காரண்டு அல்லாஹ் சொன்ன வசனங்களை பார்த்து அதிசயித்து நபியை பைத்தியக்காரன் என்ற அளவுக்கு தள்ளி விட்டாங்க. இப்பதான் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு நம்மளோட குர்ஆனை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்திலேயே பிறந்து குர்ஆன் எல்லாம் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிற நாங்க அதுல என்ன சொல்லப்படுது, எல்லா விஷயமே அதிசயம்தான். அல்லாஹ் சொல்ற எல்லா விஷயமே அதிசயம்தான். தேனை பத்தி அல்லாஹ் சொல்ற, தேன் எப்படி வருது, தேனீக்கள் எப்படி தேனை சேமிக்குது, தேனீக்கள்ல பாதை எப்படி இருக்குது, அந்த தேனீக்கள் எதுல தேன்களை சேமிக்குது, மலைகளை தேன்களை சேமிக்குது, மரங்கள்ல தேன்களை சேமிக்குது. நமக்கு தெரியுமா? நம்ம மரத்துல தான் தேனை கண்டிருக்கோம், பெரிய பெரிய மலைகள்ல தேனை கண்டிக்கோமா? இப்பதான் வீடியோல பார்க்கோம். இதுக்கு முதல் நமக்கு தெரியுமா? தெரியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முதல் ஃபோனும் இல்லை, வீடியோவும் இல்லை, ஆராய்ச்சியும் இல்லை, எதுவும் இல்லாத காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தேனீக்கள் மலைகளிலே தேன் கூடு கட்டுகின்றது, சுத்தமான தேன், தேனில் பல வகை கலர் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தேன் பல வகை நிறங்கள் இருக்கு, முக்தலிஃபுன் அல்வானுஹு, தேன் வெள்ளை நிறத்தில் இருக்கு, மஞ்சள் நிறத்தில் இருக்கு, சிவப்பு நிறத்தில் இருக்கு, வேறு வேறு நிறங்கள்லையும் தேன் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது ஒரு வகை தேன் தான். பல வகைகள்ல தேன் அல்லாஹ் என்ன செய்யறான், உற்பத்தியாக்குறான். பூக்கள்ல இருந்து தேனை உறிஞ்சி அது மலைகள்லையும் மரங்கள்லையும் அந்த தேனீக்கள் போய் என்ன செய்யறான், கூடுகள் கட்டுகிறதாம் என்று சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு அழகான முறையிலே சூரத்துன் நஹ்லிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துன் நஹ்லிலே நிறைய விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அதுல இதுவும் ஒரு விஷயம். அதே மாதிரி பல அறிவுகள், பல வழிமுறைகள், நமக்கு எது எப்படி செய்யறது என்று தெரியாத நேரத்தில் வழிகாட்டுறதான் எங்களுடைய திருமறை குர்ஆன். அது மட்டும் இல்லாம எவ்வளவோ விஷயங்கள் இருக்கே, சொல்ல நேரம் இடம் கொடுக்கல. குர்ஆனில் ஒரு சில குறிப்பிட்ட சூறாக்களும் ஒரு சில குறிப்பிட்ட வசனங்களும் ரொம்பவும் ஸ்பெஷலானது. அதை மட்டும் சொல்லி எனது உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு சஹாபி, ஒரு மனுஷர் தொழுகையில் அடிக்கடி குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற அந்த சூறாவை தான் ஓதுவார். அதை பார்த்த இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட போய் முறையிடுறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷர் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூறாவை தான் ஓதுறாருன்னு பிடிக்காம முறைப்பாடு செய்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு நபி அவங்க சொல்றாங்க, அப்போ நபி அவங்க கூப்பிட்டு விசாரிக்காங்க, ஏன் அப்படி ஓதினேலண்டு. அதுக்கு அந்த மனுஷர் சொல்வார், அல்லாட எல்லா விஷயம், அல்லாட வர்ணனைகள் அத்தனையும் பண்புகள் அத்தனையும் அந்த சூறாவில் இருக்கு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்கிறது அந்த வசனத்துல கருத்து. அப்போ இந்த விஷயத்தை எனக்கு பிடிச்சிட்டு, அந்த சூறா எனக்கு பிடிச்சிட்டு, அல்லாஹ் பற்றின முழு டீட்டெயிலையும் சுருக்கமாக அந்த சூறா சொல்கிறதால எனக்கு பிடிச்சி நான் ஓதுறேன்னு சொல்லி சொன்னேனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களையும் விரும்புகிறான், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பினீங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன். இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா இருக்குத்தானே, அந்த சூறா குர்ஆனை 3ஆ பிரித்து ஒரு பகுதிக்கு சமன். சின்ன சூறா தான் நம்ம குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதியை ஓதினத்துக்கு சமன் என்று அதனுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நாங்களும் சில நேரம் அதைத்தான் பாடமாக்கி ஓதி இருக்கலாம், ஆனால் நம்முட காரணம் வேறையா இருக்கும், அந்த சஹாபிய காரணம் வேறையா இருக்கும். நாமளும் இந்த காரணத்துக்காக ஓதி இருந்தால் எங்களுக்கும் குர்ஆன்ல 3ல் ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும். அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த சொல்லட்டான்னு சொல்லி கேட்காங்க.
குர்ஆனில் இறக்கப்பட்ட வசனத்திலேயே ரொம்ப மகத்தானது எது தெரியுமா? அது சூரத்துல் ஃபாத்திஹா தான் சொல்லி காட்டுறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹாட பவர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு முறை சஹாபாக்கள் வெளி ஊருக்கு போகிறாங்க. அவங்க போகிற நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு அரசன், அந்த ஊரில் இருந்த அவரோட பெரிய தலைவர், அரசர் அல்ல தலைவர் ஒருவருக்கு தேள் கடித்து விட்டது. தேள் கொட்டி அந்த விஷம் தாங்க முடியாமல் சக்கராத்திலே அந்த மனிதர் இருக்கிறார், அந்த தலைவர் இருக்கிறார். அப்போ அவருடைய அடியாட்கள் எல்லா டாக்டர்ஸையும் தேடி தேடி போகிறாங்க. இதுக்கு என்ன மருந்து, என்ன மருந்து? விஷம் ஏறிட்டு, விஷம் உடல் முழுக்க பரவிட்டு. அப்போ சஹாபாக்கள் அந்த நேரத்தில் வாராங்க. அப்போ இவங்க வெளியூர் தானே, இவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து தெரிஞ்சிருக்கலாம் என்று சொல்லி போய் கேட்காங்க. அதுக்கு அந்த சஹாபி என்னை கூட்டிக்கு போங்க அவரிடத்துலன்னு சொல்லி அந்த தலைவர்கிட்ட கூட்டிக்கு போய் அவருடைய கையை வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிக்க எந்த ஒரு வலியும் இல்லாமல், எந்த ஒரு விஷமும் தீண்டாமல் பழையபடி அவர் என்ன செஞ்சார், உயிரோடும் எந்த ஒரு நோவும் இல்லாமல் திரும்பியது எல்லாரையும் அதிசயிக்க வைத்து அவங்க கிஃப்டாக இறைச்சி கொடுத்து அனுப்புகிறாங்க. எங்களோட தலைவரை உயிரை காப்பாற்றினத்துக்கு இன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இறைச்சி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வராங்க. நபி அவங்க அதிசயப்பட்டு கேட்காங்க, இந்த சூறாக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுமான்னு சொல்லி கேட்காங்க. கேட்டுட்டு அந்த இறைச்சியில் எனக்கும் ஒரு பங்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பெரியது சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்கள் பரிசாரிக்கிட்ட ஓடையும் தேவையில்லை, குறிகாரர்கிட்ட ஓடையும் தேவையில்லை, என்னது வைத்தியனா பணம் கொட்ட தேவையில்லை. வைத்தியம் செய்ய சொல்லி எங்களுக்கு என்ன செய்து மார்க்கம் ஏவது தான், எங்களுக்கு மார்க்கம் வலியுறுத்துது. நம்மளுக்கு வைத்தியம் பார்க்க இயலும். வைத்தியத்துக்கெல்லாம் வைத்தியம். ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களுக்குள்ளே இருக்கிற நோய்க்கே இந்த குர்ஆன் மருந்தா. சூரத்துல் ஃபாத்திஹா தேள் கொட்டின விஷத்தையே நெஞ்சிட்டு இல்லாமல் ஆக்கிட்டு. அப்போ எங்களுடைய வருத்தங்கள் நாங்கள் கையை வச்சு பிஸ்மில்லா சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் போன்ற சூறாக்களை நாங்கள் ஓதணும். அது பெரிய ஒரு தாக்கத்தை எங்களோட உடம்புல செலுத்தும்ங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதே நேரம் என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட இருக்கிற நேரம் ஒரு சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னு நபி அவங்க சொல்கிறாங்க. இது சுவனத்து கதவு ஒன்று திறக்கப்படுற ஒரு சத்தம். அந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ அங்கிருந்து ஒரு மலக்கு இறங்குகிறார். இறங்கி அபுஷிர் பி நூரைன், 2 வெளிச்சம் உங்களுக்கு நபியே கொடுக்கப்பட்டுள்ளது, அதை வைத்து நீங்கள் பயன்பெறுங்கள். இதற்கு முன்னர் யாருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு வசனங்களை, அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்ததில்லை என்று சொல்லிவிட்டு அது என்னென்ன என்று சொல்லுகிறார்கள். ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்று வேறு யாருக்கும் நபிமார்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது சூரத்துல் பக்ராவிலே இருக்கின்ற இறுதி வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமனர் ரசூல் என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற வசனம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நிறைய துவா வருது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுன்னு சொல்லி துவா ஒன்று வருது. அதே நேரம் ஆமனர் ரசூலுங்கிற அந்த கடைசி வசனம் சூரத்துல் பக்ராவுல கடைசி வசனங்கள், அந்த வசனத்தில் நிறைய துவா வருது, நிறைய துவாக்கள் வருது. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரா, இறைவா சுமக்க முடியாத கஷ்டத்தை எங்களுக்கு சுமத்தாட்டி விடாதே. அதே நேரம் பின்னால வஅஃபு அன்னா, எங்களை மன்னி, வஃபிர் லனா வர்ஹம்னா, எங்களுக்கு இரக்கம் காட்டு. இப்படியான நிறைய துவாக்கள் அந்த 2 சூறாக்களையும் 2 ஆயத்துக்களையும் வருது. அந்த சூறாக்களை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அதில் கேட்கப்பட்ட துவா கபூலாகாமல் இருக்க மாட்டாது. அதற்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கொடுக்கப்படாமல் விட மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே நேரம் நாங்கள் தூங்குகிற நேரமும் இந்த ஆமனர் ரசூல் என்று சொல்கிற அந்த 2 ஆயத்துக்களையும் யார் சொல்லிட்டு தூங்குறாங்களோ அந்த இரவுக்கு அவருக்கு அதே போதுமானது. அதே நேரம் ஆயத்துல் குர்சியும் எங்களுடைய திருமறையில் தான் இருக்கிறது. அந்த ஆயத்துல் குர்சியை யார் ஓதிட்டு தூங்குறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்புக்கு அந்த ஆயத்துல் குர்சியே போதுமானது. பேய்க்கு, பிசாசுக்கு, ஷைத்தானுக்கு, ஜின்னுக்கு
எனது திருடர்களுக்கு, விஷஜந்துகளுக்கு, ஏனைய விலங்குகளுக்கு நாங்கள் பயப்பட தேவையில்லை. பிஸ்மில்லா சொல்லி நாங்கள் கதவை மூடி விளக்குகளை அணைத்து தூங்கும் போது ஏனைய துவாக்களை மோதி கடைசியில் ஆயத்துல் குர்சி ஓதினோமையானால் விடியும் வரைக்கும் எங்களுக்கு தலைமாட்டில் மலக்குமார்கள் பாதுகாப்பு செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட சிறப்புகளை எங்களுடைய குர்ஆன் உள்ளடக்கி எங்கள் வீடுகளிலே மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உச்சி வெயில் என்றும் பாராமல், இந்த நோன்பு என்றும் பாராமல், பசி தாகத்தை பாராமல் அல்லாஹ்வுக்காக நேரம் செலவழித்து ரப்பு என்ன சொல்கிறான், நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அறிய வந்து ஆவலாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நாளை மறுமையில் அந்த குர்ஆனுடைய சிபாரிசு கிடைக்கும் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமை குர்ஆனை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கின்றது என்று பரிசீலனை செய்வோம். ஓத தெரியாதா, யாராவது நல்ல மௌலவியை பார்த்து ஓத பழகுவோம். தஜ்வீத் மஹ்ரஜோடு ஓத பழகுவோம். அடுத்தது கருத்தறிய பழகுவோம், கருத்து வாசிக்க பழகுவோம். விளங்கவில்லையா, விளக்கத்தை தேடி நிறைய பேர் இருப்பார்கள், நிறைய மௌலவிமார்கள் இருப்பார்கள். விளக்கத்தை அறிந்து அதனை ரசித்து ருசித்து அதில் சொல்லப்படும் விடயங்களை நாங்களும் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி இந்த குர்ஆனினுடைய அந்த மகிமையை, பெருமதியை விளங்கி உலகத்திலே சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் என்று நபி அவர்கள் சொன்னதற்கிணங்க எங்கள் வாழ்நாளில் இந்த குர்ஆனை நாங்கள் உற்ற தோழனாக ஆக்குவோம். எங்களுக்கண்டு பிடித்த ஒரு குர்ஆனை வைத்துக் கொள்வோம். இரவு பகலாக, பகல் மதியமாக, எந்த நேரமும் அந்த குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுவோம், ஓதுவோம். சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரமெல்லாம் ஓதுவோம். வேலை வரும்போது மூடி வைப்போம், பிறகு எடுப்போம், ஓதுவோம். ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லாமல், குறிப்பிட்ட ஒரு மாதம் இல்லாமல் எந்த நேரமும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தேடுவதை போன்று இந்த குர்ஆனை தேடி தேடி நாங்கள் ஓதி அதில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கிறது. இந்த ரமலானில் அதிகூடிய பல மடங்கு நன்மை இருக்கின்றது. குர்ஆனை ஒதுக்கி வைக்காமல் அதனை சேர்த்து வைத்து கொண்டு நாளை மறுமையில் குர்ஆனோடு எங்களுடைய ரப்பை சந்திக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தித்து முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.